சிறுகதையொன்றை பார்க்கலாமா? உதவியும் உபகாரமும். ஒரு பெரிய காட்டில் சிங்கம் ஒன்று மதிய வேளையில் மரத்தடியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த புதருக்குள் இருந்து ஒரு சிறிய எலி சிங்கத்தின் மேல் ஏறி அங்குமிங்குமாக ஓடி விளையாடியது. எலியின் சேட்டையால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. கோபமடைந்த சிங்கம் அந்த எலியை தன் பெரிய நகங்களால் பிடித்து, சிறிய எலியே, என் தூக்கத்தை கெடுத்த உன்னை இப்போதே கொன்று விடுவேன் என்று கர்ஜித்தது. எலி பயந்து நடுங்கியபடி, சிங்கராஜா, என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை விட்டு விடுங்கள், என்றாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. எலி பேசுவதை கேட்ட சிங்கம் பலமாகச் சிரித்தது. இவ்வளவு சிறிய எலி நீ காட்டிற்கு ராஜாவான எனக்கு எப்படி உதவி செய்வாய்? சரி, போகட்டும், உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, ஓடிப்போய்விடு என்று சிங்கமும் எலியை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து வேடன் ஒருவன் காட்டில் விரித்திருந்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. சிங்கத்தால் அந்த வலையை அறுக்க முடியவில்லை. கோபத்திலும் வெளியிலும் சிங்கம் உரக்க கர்ஜித்தது. அந்த சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்த எலி சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதை பார்த்தது. உடனே தன் கூர்மையான பற்களால் வலையை சிறு சிறு துண்டுகளாக கடித்து எறிந்தது. வலையிலிருந்து விடுபட்ட சிங்கம் நிம்மதியடைந்தது. சிங்கம் எலியிடம், அன்று உன்னை பார்த்து சிரித்தேன், ஆனால் இன்று நீதான் என் உயிரை காப்பாற்றினாய், மிக்க நன்றி நண்பா என்று நெகிழ்ச்சியுடன் கூறியது. அன்று முதல் சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாக மாறினர். கதையின் நீதி: யாரையும் அவர்கள் தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது. சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களாலும் பெரிய உதவிகளை செய்ய முடியும்.